தமிழ்நாட்டில் புதிய ஒரு புரட்சியாக திரு விஜய் அவர்கள் பதவியேற்றுள்ளார் முதலமைச்சராக. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், மக்களுக்கு பிடித்துவிட்டால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற வகையிலே மக்களுக்கு பிடித்துவிட்டால், மனதில் இடம்பெற்றுவிட்டால் அவர்களை கோபுரத்தில் கொண்டு உட்கார வைத்து அழகு பார்ப்பார்கள். அதுபோல தமிழ்நாட்டில் உள்ள விஜய் அவர்களை முதலமைச்சராக்கி இன்று மக்கள் அனைவருடைய சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர். அனைவர் வீட்டிலுமே குழந்தைகளுடைய ஓட்டு விஜய்க்கு விழுந்திருக்கின்றது. அதுபோல சொன்ன அனைத்து வாக்குறுதிகளும் ஒவ்வொன்றாக படிப்படியாக நிறைவேற்றி கொடுத்து ஓட்டு போட்ட அத்தனை ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆதரவு கொடுத்து, குழந்தைகள் அனைவரும் அவருக்கு ஆதரவு கொடுத்து பெரும்பான்மையில் வெற்றி பெற செய்ய வச்சு இன்று முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எனது யூடியூப் சேனல் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தியில் யார் ஆண்டாலும் பரவாயில்லை, மாநிலத்திலே தமிழனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் ஆள தகுதி உள்ளவர்கள். அதனால் இனி வரக்கூடிய அரசு அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்நாடு அரசு பேருந்து, தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சி அப்படி என்று வர வேண்டும். தனிப்பட்ட சிலையோ பெயர்களையோ குறிப்பிடாமல் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் இருக்க வேண்டும் என்பது இந்த வீடியோவின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி பேருந்துகளில் தமிழ்நாடு அரசு என்று வர வேண்டும். அதுபோல் அனைத்து அரசு பணி கட்டிடங்கள் அனைத்திலும் ஃபோட்டோ போன்ற தனிப்பட்ட பெயர்களை வராமல் தமிழ்நாடு மக்கள் பேரை மட்டும் தமிழக அரசு என்ற பெயர் மட்டுமே வருவதற்குண்டான பொதுவான ஒரு பெயர் இருந்தால் அனைவருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் தமிழக மக்களுடைய வரிப்பணம், தமிழர்களுடைய பணங்கள் கொண்டுதான் அனைத்து கட்டிடங்களும் அனைத்து விஷயமான கட்டிடங்களும் அரசு பொது விஷயங்களும் செய்கின்றார்கள். தனிப்பட்ட மனிதரோ தனிப்பட்ட சிலைகளோ வைக்காமல் மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்ச்சிகளுக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி அனைத்து ஆலயம், கோயில், மசூதி, சர்ச் பொதுவான முறையில் செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் பல ஆசைகள் உண்டு. இன்றைய தினம் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்திய இந்த நிகழ்ச்சி டிவிகேவில் உள்ள அனைத்து தொண்டர்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சி. அவருடைய ரசிகர்கள் மற்றும் அவரை நேசிக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சி. எம்ஜிஆரை போல் வர வேண்டும் என்பதே அனைவருடைய ஆசை. நன்றி.